இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என ஈரோடு பரப்புரையில் தவிக தலைவர் விஜய் பேசிய நிலையில் 2024 பொதுத் தேர்தலில் விஜய் எந்த களத்தில் இருந்தார் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல, களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் தமிழருவி மணியனின் காமராஜர் மக்கள் கட்சி இணைக்கப்பட்டது. 2014 ஆண்டு காந்தி மக்கள் இயக்கத்தை தொடங்கிய தமிழருவி மணியன் அதை 2022 ஆண்டு காமராஜர் மக்கள் கட்சியாக மாற்றம் செய்தார். இந்நிலையில் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் தனது காமராஜர் மக்கள் கட்சியை தமிழருவி மணியன் இணைத்தார். இந்த இணைப்பு லட்சியத்துக்கானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழருவி மணியன் விஜய்க்கு 2 வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். இன்றைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம் என்கிறார். நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது 2 ஆப்ஷன் தான். ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா. தமாக லட்சிய கூட்டம் எனவும் ஒரு பஞ்சவர்ண கிடி போன்றது எனவும் தமிழருவி மணியன் கூறினார். விஜய் தனி அணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என தமாகவுடனான இணைப்பு விழாவில் தமிழருவி மணியன் கூறியுள்ளார். நிச்சயம் முடியாது. ஒரு இடத்தில் கூட நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். 20 விழுக்காடு வாக்கும் வீணாகி போகும், விரயமாகி போகும். அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் எனவும் தமிழருவி மணியன் அழைப்பு விடுத்தார். ஆனால் உண்மையில் சமூக நோக்கம் உங்களுக்கு இருந்தால் விஜயவர்களே இந்த கூட்டணியில் இணைய வேண்டும். வருகிறவர்கள் நான் தான் முதல்வராக இருப்பேன் என்று வரக்கூடாது. தியாகம் செய்துவிட்டு வாருங்கள். எனக்கு முதல்வர் பதவி தேவையில்லை. என்னுடைய ஒரே தேவை தமிழ்நாட்டினுடைய நலன்தான். மேலும் ரஜினியிடம் தான் பணம் பெற்றதாக சிலர் கூறுவதாகவும் தெரிவித்தார். 3 ஆண்டுகள் ரஜினியோடு வாரத்துக்கு ஒரு முறை போய் மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு முயன்றேன். இந்த 3 ஆண்டுகளில் ரஜினியிடம் நான் பெற்றது 3 கோப்பை மிளகு ரசம் மட்டும்தான். ரஜினியை அரசியலுக்கு அழைத்து வர பெரும் முயற்சி மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.